சிலர் நல்ல பணக்காரர்களாக பிறந்து சுகபோகத்தில் இருப்பது போல் வாழ்ந்தாலும் ஆனால் உண்மையிலே போய் பார்த்தா அவர்கள் அதை துய்ப்பதாக தெரியவில்லை. அவ்வளவு பணம் இருந்தும் அவன் ஒன்றும் அனுபவிக்கிற மாதிரி இல்லை. அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, உடம்புல ஏகப்பட்ட வியாதி இருக்கும், டாக்டர் வெறும் கூழ் தான் குடிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இவ்வளோ காசை வச்சு என்ன பண்ண? இப்படி சில பேர் நான் பார்க்குறேனே, அது ஏன் அப்படி அமைதி சுவாமி சொல்லுங்க என்று பரமசிவனை பார்த்து பார்வதி கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்கிற பதில் ரொம்ப வினோதமாக இருக்கு. இவங்கள்லாம் புண்ணியம் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்திலேயோ ஆசையிலேயோ புண்ணியம் பண்ணலை. புண்ணியம் பண்ணாமல் இருந்தவங்க அப்போ வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் நண்பர்களும் இவங்களை போட்டு கீ கொடுப்பாங்களாம். கோயிலுக்கு போய அப்படின்னு கோயில் கட்டாயம் படுத்தி போக சொல்லுவாங்க. கோசாலைக்கு கொஞ்சம் பணம் தானம் பண்ணு, இவ்வளோ காசு வச்சிருக்கலன்னு, ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணு. இப்படி பிறருடைய கட்டாயத்துக்காக புண்ணியம் பண்ணினவர்கள். பண்ணின புண்ணியம் வீணாக கூடாது என்பதற்காக பகவான் என்ன பண்ணிடுறான்னா அவங்கள பணக்காரனா பிறக்க வச்சிடறாங்க. ஆனா அந்த புண்ணியத்தை அவர்கள் மனசார செய்யவில்லை, மற்றவர்களுக்காக செய்தார்கள்.